பேக்ல ஒரு பேப்பர் இருக்கு பாரு. என்ன பேப்பரா லெட்டரா? லெட்டர். லெட்டர்ல யார் பேர் எழுதிருக்க? யார் போட்டிருக்காங்க? யார் லெட்டர் எழுதிருக்காங்க? எங்க லெட்டர் யார் எழுதிருக்காங்க? மிஸ்டரா ஃப்ளைட். ஏன் நீ வந்து முந்தா நேற்று லெட்டர் எழுதணும் இல்லையா விமானத்துக்கு? அந்த லெட்டரை போட்டோ பிடிச்சி நான் வந்து மெயிலுக்கு அனுப்பினேன். மெயிலுக்கு அனுப்பின பிறகு அங்கே அந்த ஃப்ளைட்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து உன்னோட லெட்டரை பார்த்துட்டு உனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் திரும்ப அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவேன். என்ன எழுதிருக்காங்கன்னு படி. அன்புள்ள சமிதா, நீ என்னை விரும்புகிறாய் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீ தான் எனக்கு கடிதம் எழுதிய முதல் நபர். உன்னுடைய எழுத்துக்களை படித்தவுடன் நான் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தாலும் உன் அருகில் இருப்பதைப் போல் உணர்ந்தேன். நீ என்னுடைய ஓட்டுநராக, பைலட்டாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி வந்தால் நாம் எப்போது வேண்டுமானாலும் மேகங்களை தாண்டி பறக்கலாம். வானத்தின் நிறமாற்றங்களை பார்ப்போம். நட்சத்திரங்களை நெருக்கமாக காண்போம். அதற்காக நீ சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். விமானம் ஓட்டுவதற்கு அறிவியல், கணிதம் மற்றும் ஆங்கிலம் தேவை. தினமும் படித்து உன் அறிவை பெருக்க வேண்டும். ஒரு நாள் நீ பைலட் ஆனால் நாம் ஒரு சேர பறக்கலாம். நீ என்னுடன் பயணிக்க வேண்டும் என்ற உன் ஆசை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்காக நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். சீக்கிரமாக வா, நாம் மேகங்களுக்கு மேலே பறக்கலாம். உனது வரவுக்காக காத்திருக்கும் உனக்கு மிகவும் பிடித்தமான உன் அன்புக்குரிய நண்பன், உன் விமானம். என்ன சொல்லியிருக்கேன் ரிப்ளைல லெட்டரு? நீ எழுதுனால எனக்கு நீதான் என்னோட முதல் நபர். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கேன்? அடுத்தது வந்து சமிதா என்ன பண்ணாங்க? ஃப்ளைட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்களா? விமானத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த விமானம் வந்து சமிதாவுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு லெட்டர் எழுதுனது யார் தான்? நீ தான் ஃபர்ஸ்ட் நபர் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்புறம் வேற என்ன சொல்லுச்சு? அடுத்தது வந்து நீயும் நானும் வந்தா நட்சத்திரங்களை பார்க்கலாம். அப்புறம் வந்து இங்கிலீஷு, ஆங்கிலம் எல்லாம் மேக்ஸு எல்லாம் கற்றுக்கலாம். நீயும் நானும் பறக்கலாம். அப்புறம் அது என்ன ஆசைப்படுது? நீ வரணும், நீ வரவை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கிறேன்னு சொல்லுதா? அதனால உன்னை என்ன ஆக சொல்லுது? அது பைலட் ஆக சொல்லுது. ஏன் அது பைலட் ஆக சொல்லுது? பைலட்டா ஏன் ஆக சொல்லுது? ஏன்னா எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைட் ஓட்டுவாங்கல்ல. அப்போ ஃப்ளைட்டும் இந்த பைலட்டும் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க இல்லையா? உலகம் ஃபுல்லா அவங்க எங்கெல்லாம் பிடிக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? போகலாம். அப்படி பைலட் ஆக முடியலனாலும் நல்ல பெரிய படிப்பு படிச்சாக்கா வேற வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னா எப்படி போக முடியும்? பஸ்லயே போக முடியும்? ஃப்ளைட்ல தான் போக முடியும். அப்போ அதுக்கு எவ்வளவு படிக்கணும்? நீங்க நிறைய
4th ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த புக்கு ஃபுல்லா முடிக்கணும். ஒரே ஒரு பேஜ்ல ஒரே ஒரு லைன் கூட மிஸ் ஆகாம படிக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஃப்ளைட்ல போக முடியும். எனக்கு கூட ரொம்ப ஃப்ளைட்ல போகணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை. பார்க்கலாம் எப்ப நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த லெட்டர் என்ன பண்ண போற? பத்திரமா வச்சுக்கிறியா? எப்போ வரைக்கும்? ஃப்ளைட்ல போற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிறாங்களாம். வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணு. வெரி குட். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை.